சொன்னார்கள். அவர்கள் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يعتكفul 10 அவாஹிர மின் ரமதான் ரமதான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் அவர்கள் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்கின்ற அந்த பழக்கத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று அவர்கள் சொல்கிறார். புகாரிலே 2025வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் ஒற்றைப்படையான நாட்கள் உட்பட எல்லா நாட்களிலும் 10 நாட்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து இஅ்திகாஃப் இருப்பது என்பது சுன்னத்தானது. அதில் நாம் முடிந்த அளவு இஅ்திகாஃப் இருந்து அதனுடைய நன்மைகளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கடைசி 10 நாட்களிலும் ஒற்றைப்படையான இரவு இருக்கின்ற காரணத்தால் தான் அந்த நாட்களில் நாம் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது நீளமான ஒரு ஹதீஸ். சுருக்கமாக நான் சொல்கிறேன். தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மின் அல்-அஷ்ஹாரில் அவாஹிர் மின் ரமதான். ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவில் நீங்கள் லைலத்துல் கத்ரினுடைய அந்த மகத்துவமிக்க இரவின் அந்த புனிதமிக்க அந்த இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2017வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக ஒற்றைப்படையான இரவு கடைசி 10 நாட்களில் 21, 23, 25, 27, 29வது இரவுகளில் அந்த நேரம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே நீங்கள் அந்த இரவில் அதை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த இரவு நாட்களில் நீங்கள் அதை பெற வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலில் அமர்ந்து நீங்கள் இபாதத் செய்து இறைவனிடத்தில் துஆ செய்யுங்கள். அந்த நேரம் உங்களுக்கு நேர்வடுமையானால் அந்த நேரத்தில் நீங்கள் சரியாக உங்களுடைய வணக்க வழிபாடுகள் இருக்குமேயானால் நிச்சயமாக அது கபூல் செய்யப்படும். எதை நீங்கள் எதிர்கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்கிறீர்களோ நிச்சயமாக அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வார் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய சாராம்சமாகும். அது நீளமான ஹதீஸ் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். லைலத்துல் கத்ரினுடைய அந்த இரவு, அதாவது எந்த நேரம் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய அடையாளங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். புகாரிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். 2018வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வகத் உலீது ஹாதல் லைலத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவு எது என்பதை பற்றி சொல்வதற்காக அவர்கள் வருகிறார்கள். அப்போது சில நபித்தோழர்கள் பேசிக்கொண்டு தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றிக் கொண்டு சத்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நான் எந்த நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வந்தேனோ நீங்கள் சத்தமிட்டு பள்ளிவாசலில் பேசிக் கொண்டிருந்த காரணத்தால் அது எனக்கு இப்போது மறந்துவிட்டது. இருந்தாலும் கூட சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வகத் உரித்து ஹாதல் லைலத, இந்த இரவு எது என்பதை பற்றி நான் கனவில் நான் பார்த்தேன். சும்மா உன்சித்து, அதை நான் இப்போது நான் மறந்துவிட்டேன். உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு எது என்று கரெக்டாக சரியாக சொல்ல முடியவில்லை. எனவே நீங்கள் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவில் அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒற்றைப்படையான அல்லது 21, 23, 25, 27, 29வது தேதிகளில் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள், அதை அடைந்து கொள்ளலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், வகத் ராயிது, நான் பார்த்தேன், அஸ்ஜுத ஃபீ மாஇன் வ தீனின், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற வார்த்தை. வகத் ராயிதுனி அஸ்ஜுத ஃபீ மாஇன் வ தீனின், தண்ணீரிலும் களிமண்ணிலும்
சஜ்ஜா செய்வதை போன்று நான் பார்த்தேன். வானத்திலிருந்து மழை அந்த நேரத்தில் பொழிந்து கொண்டிருப்பதையும் நான் பார்த்தேன். في مصلى النبي صلى الله عليه وسلم ليلة في 21 அது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் ஒற்றைப்படையான 21வது இரவில் இருந்து அவர்கள் இருந்தபோது இது நடந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதை நான் கண்ணால் பார்த்தேன், இதை நான் கண்ணால் பார்த்தேன் என்று சொல்கிறார். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இதை களிமண்ணில் மழை பொழிந்த காரணத்தால் மஸ்ஜித் நபவியில் மேல் கூரையில் வேயப்பட்டிருந்த அந்த கூரையில் இருந்து ஒளிய தண்ணீர் கீழே விழுந்து களிமண் மன்னரில் அந்த தண்ணீர் பட்டது. அதை நான் சஜிதா செய்த போது என்னுடைய நெற்றியில் களிமண் படித்திருப்பதை போது நான் பார்த்தேன், மண் படித்திருந்ததை போன்று பார்த்தேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதையே அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவில் தொழுதுவிட்டு அவர்கள் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு வீட்டுக்கு திரும்பும் போது நான் பார்த்தேன், அவர்களுடைய நெற்றியில் அது போன்ற அடையாளங்கள் இருப்பதை நான் கண்டேன். தொழுதுவிட்டு அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புகின்ற போது, தனது வீடு அல்லது தனது இருப்பிடத்திற்கு அவர்கள் திரும்புகின்ற போது அந்த அடையாளத்தை நான் பார்த்தேன் என்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நேரம், அது சரியான நேரம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இருந்தாலும் கூட அதை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக உணர்த்தி இருக்கிறார்கள். அதை கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படையான இரவில் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒருவர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே முடிந்த மட்டும் முயன்று அதை நாம் தேடிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். எல்லாரும் அவரவர் முயற்சி செய்யுங்க, எல்லாரும் முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பாக்கியத்தால அந்த நேரத்தில் நாம் செய்த துஆவால நம்முடைய நோய்கள் எல்லாம் முடிகள் எல்லாம் பறந்து போகலாம். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பொருளாதார கஷ்டங்கள் எல்லாம் அகல்வதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்ப பிரச்சனைகள் அகல்வதற்கு வாய்ப்பு உண்டு. பல்வேறு இன்னல்கள் நொடிகள் சமுதாய பிரச்சனைகள் அகல்வதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்தல் என்பது அது இறைவனுக்கு கபூல் செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான நேரம். அதை யாராவது ஒருவர் செய்தாலும் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அவர் செய்த பிரார்த்தனை இறைவனுக்கு கபூல் செய்யப்படும். நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதன் மூலமாக சமுதாயத்திற்கும் அவர் சார்ந்த குடும்பத்திற்கும் அவர் சார்ந்த ஜமாத்திற்கும்